அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நேற்று போலவே நான் சற்று முன்னதாகவே உங்களோடு இணைந்து விட்டேன். அந்த வஜ்ராசனம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் பணத்துக்கு நன்றி சொன்னீங்க. அப்புறம் இயற்கைக்கு பிரபஞ்சத்துக்கு மன்னிப்பு கேட்டீங்க. தண்ணீருக்கு நன்றி சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. நேற்றுக்கு இன்னைக்கும் ட்ரையல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு நம்ம பார்த்தது வந்து அந்த ஒரு டாபிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் பார்க்க போறோம். நேத்திக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய இதை ரிலீஸ் பண்ணிட்டு அனன்யா லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தி பேசணும். நம்ம என்ன? லீடர்ஷிப்னா எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கணும். வெரி குட். ஸோ டிசிஷன் மேக்கிங் பத்தி நம்ம நேத்திக்கு பேசியிருக்கோம். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பத்தி நாளை முதல் தொடர்ந்து 21 நாள் நம்ம வந்து பேச போறோம். வேற வேற சிறு கூறுகளாக அதை பிரித்து கொண்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன். உங்க எல்லாருக்கும் தெரியும், செல்ஃப் அப்படின்னாலே அதாவது மேனேஜ்மெண்ட்னு ஒரு வார்த்தை. மேனேஜ்மெண்ட்ல லாஸ்டா இருக்கிற டீயை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மேனேஜ் மீ அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா தான் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மேனேஜ் டைம் அண்ட் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜ் மீ. ஸோ மேனேஜ்மெண்ட் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் மீல இருந்து தான் தொடங்குது. ஸோ இந்த தலைமை பண்புடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த சுய கட்டுப்பாடு, சுய உந்துதல். இந்த சுய கட்டுப்பாடு நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு முன்மாதிரியாக நம்மளை பாக்குறாங்க. ஒரு தலைவன் வந்து எதை செய்கிறானோ அதை முதலில் அவர் செஞ்சு காட்ட வேண்டும். ஒரு நேரத்தை கடைபிடித்தல், குழுவை வழிநடத்துதல், சுய கட்டுப்பாட்டோடு இருத்தல், இதை பார்த்துதான் எல்லாம் செய்யறாங்க. அதாவது யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்லுவாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல செயல். ஸோ இது வந்து ஒரு ஹேபிச்சுவலா இருக்கும். ஒரு ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு கலாச்சாரம் இப்படிதான் வந்து இந்த நிறுவனத்துல தினம் ஹாப்பி மார்னிங் சொல்லணும். 8 மணிக்கெல்லாம் வந்து நம்ம பஞ்ச் பண்ணிடணும், நம்ம என்ட்ரியை போட்டுக்கணும், யூனிஃபார்ம்ல இருக்கணும், டேக் கார்டு போட்டுக்கணும், ஷூ போட்டுக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா அந்த சிஇஓ வேறையாகவும் கடைசி ஊழியர் வேறையாகவும் இருக்க மாட்டாங்க. அவரும் அதே மாதிரி ஒரு யூனிஃபார்ம்ல இருப்பாரு, அதே மாதிரி கரெக்ட் டயத்துக்கு வருவாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவர் ஒரு முன்னுதாரணமா இருப்பார். ஸோ இந்த முன் உதாரணமாக திகழ்றதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா லீடு பை எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சி மேலாண்மை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது பதற்றம் அடையாமல் நிதானமாக இருப்பதுதான் ஒரு தலைவனுடைய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அது வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின். அதாவது எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எமோஷனுக்கும் ஒரு கலர் இருக்கு. குறிப்பா வந்து நம்ம ஒரு பாட்டு கூட கேட்டுப்போம், எல்லா சிகப்பும் உந்தன் கோபம் அப்படின்னு சொல்லிட்டு. So, கோபத்துல வந்து ஒருத்தரோட முகம் சிவந்து போகும், நாணத்துல ஒருத்தரோட முகம் சிவந்து போகும், பயத்துல ஒருத்தரோட முகம் வெளுத்து போகும். ஸோ ஒரு குழப்பத்துல இருக்கும்போது அப்படியே கருத்து போயிடும். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்லும்போது அந்த முதல்ல ஒரு கலவரம், பயம், குழப்பம், ஒரு பதற்றம் வந்து யாருக்கு இருக்கக்கூடாது? தலைவருக்கு இருக்கக்கூடாது. அவர் முதல்ல கிளியரா இருக்கணும். என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்ற ஒரு தைரியம் அவருக்கு இருந்தாதான் அவரை பார்த்து மற்றவங்களும் அது மாதிரி பயப்படாம இருப்பாங்க. இது குறிப்பா வந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு நமக்கு உதவுது. நெக்ஸ்ட் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன்ல அந்த கிளாரிட்டி ஆஃப் கோர்ஸ். பொதுவா வந்து நம்மளுடைய சமூகத்துல நம்மளை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ரெண்டு விதமான மோட்டிவேஷன். ஒன்னு இன்டர்னல் மோட்டிவேஷன், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். இதுவே கார்பரேட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ல இருந்தே வச்சுக்கலாம். ஸ்டிக் மோட்டிவேஷன், கேரட் மோட்டிவேஷன். நீ ஏதாவது ஒண்ணு பண்ணலன்னா உன்னை நான் அடிப்பேன் அப்படின்னு அந்த காலத்துலாம் ஸ்கூல்ல. இப்ப யாரையும் அடிக்க முடியாது. பெற்றோர்களும் அது மாதிரிதான் சொல்லுவாங்க. கேரட் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நீ நல்லா பண்ணினா உனக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன், உனக்கு வந்து சாக்லேட் வாங்கி தரேன், உனக்கு ஏதாவது மொபைல் அப்பதான் ஆன் பண்ணுவேன், டிவி அப்பதான் ஆன் பண்ணுவேன். ஸோ அதுக்காகவே அவன் என்ன பண்ணுவான், கரெக்டா வந்து படிப்பான். ஸோ இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னன்னா யாருமே அவனுக்கு சொல்லல.
எழுந்துரு, குளி, பல்ல தேய், ட்ரெஸ் பண்ணிக்கோ, ஸ்கூலுக்கு போ, வந்து படி, ஹோம்ஒர்க் பண்ணு, எக்ஸாம்க்கு படி, நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கு, இப்படி சொல்றோம் இல்லையா? இது வந்து நிறுவனத்திலையும் பொருந்தும். என்னப்பா இவ்வளவு லேட்டா வர, உன் வேலையை இன்னும் தொடங்கலையா, அந்த மெயில் அனுப்ப சொன்னேன் அனுப்பிட்டியா, அந்த அட்டாச்மெண்ட் போட சொன்னேன் போட்டுட்டியா? சோ இந்த சுய ஒரு ஒழுக்கம் அல்லது சுய உந்துதல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப பிறர் சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் டார்கெட்னு பேர். நம்மளா சொன்னா அதுக்கு பேர் கோல். சோ இந்த டார்கெட்ன்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வேர்ட். நம்மள யாராவது ஒருத்தர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் வரும், கோவம் வரும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு நாமளே செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கோலை நம்ம தான் செட் பண்ணிருக்கோம், நம்ம தான் செய்ய போறோம், வேற யாரும் நம்மள சொல்லல. ஸோ நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கும். முதல்ல என்னன்னா நம்ம பாராட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். நீங்க யாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பலம் பலவீனம் இருக்கும், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், பலத்தை எப்படி அதிகப்படுத்திக்கலாம், பலவீனத்தை எப்படி குறைக்கலாம். அப்புறம் அக்செப்ட் யுவர் செல்ஃப். நீங்க எப்படி இருந்தாலும் சரி, குட்டையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க யார் என்பது உங்களுடைய உயரமோ, உங்களுடைய இனமோ, மதமோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் யார் என்பது உங்களுடைய ஆற்றல். சோ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்மளோட பொட்டென்ஷியல். அதுக்கப்புறம் அப்ரிசியேட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் என்னன்னா லவ் யுவர் செல்ஃப். நீங்க லவ் யுவர் செல்ஃப் என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி விடியற் காலையில எழுந்து இந்த யோகா எல்லாம் பண்ணி ரொம்ப டிசிப்ளினா நம்ம லைஃப் வந்து கட்டுப்பாடோட நம்ம வாழும். கட்டுப்பாடு கூட வாழ்ந்தா என்ன ஆகுது? ஜப்பனீஸ் மாதிரி நம்ம 100 இயர்ஸ் வந்து வாழலாம். இந்த இக்கிகாய்னு ஒரு புக் இருக்கு, இது செஞ்சு கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, எப்படி வந்து நம்ம ஒரு சுய ஒழுக்கத்தோட சுய கட்டுப்பாடோட இருக்கணும். இந்த ஒழுக்கம் என்பது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து கூட இருக்கு. ஒருத்தர் பங்க்சுவலா இருக்காரு, ஒருத்தர் டயத்துக்கு வேலையை முடிக்கிறாரு, தேவையில்லாம சாப்பிட மாட்டாரு, அவர் வந்து ரொம்ப நேரம் கண் விழித்திருக்க மாட்டார், மொபைல் டைம்க்கு ஒரு டைம் ஒதுக்கி இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அந்த டிசிப்ளினை கொண்டு வருது. அதுக்கு தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறது, பிறர் சொல்லாம சொந்தமாக மோட்டிவேட் பண்ணிக்கிறது. ஒரு தெளிவான இலக்கு இருக்கும் பொழுது எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? தளர்ந்து போகாமல் இருப்பாங்க. அவங்க தோல்விகளை எப்படி வந்து கையாளுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நேற்றுக்கு வந்து குட் ஃப்ரைடே. ஜீசஸ் வாஸ் குரூசிஃபைட். குரூசிஃபைட்னா சுவற்றிலே அவர் ஆணியால் அடிக்கப்பட்டார். நாளை ஈஸ்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஜீசஸ் பவுன்சஸ் பேக், கம்ஸ் பேக். நம்ம மனிதர்களும் அப்படிதான். நமக்கு வந்து எத்தனையோ பல பிரச்சனைகள் நம்முடைய சொந்த வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, நம்மளோட பணி வாழ்க்கையில பலவிதமான ப்ரெஷர்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். இந்த சறுக்கல்கள், இந்த ஒரு அழுத்தங்கள் நமக்கு மனதிலே வரக்கூடிய பல்வேறு விதமான இடர்பாடுகள், இது எல்லாத்திலிருந்துமே நம்ம மீண்டு வரணும். We have to bounce back. ஸோ நம்ம கொரோனாவை சந்திச்சிருக்கோம், பலவிதமான இழப்புகளை மழை வெள்ளம் அந்த மாதிரி சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வேலை போச்சு, சில பேர் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவீங்க. அது மாதிரி எது வேணா இருக்கலாம். அது என்ன எல்லாமே என்னன்னா ஒரு நிறுவனத்துல தலைவன்றவன் அப்படி இருப்பான், லாபம் வராது, சம்டைம்ஸ் ஆர்டரே வராது, ரொம்ப நஷ்டத்துல போகும், ஆர்டர் டெலிவரி பண்ணியிருப்பாங்க, பேமெண்ட் வராது. இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும். வெண்டாஸுக்கு கொடுக்க வேண்டிய டயத்துக்கு பேமெண்ட் கொடுக்கணும், எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்க வேண்டிய டயத்துக்கு பேமெண்ட் கொடுக்கணும், இபி பில் கட்டணும். ஸோ இது எல்லாத்தையும் அவர் எப்படி சமாளிக்கிறார்? ஸோ இதுல இருந்து மீண்டு வருவது, அதுக்கு பேரு ரெசிலியன்ஸ்னு பேரு. அந்த மீண்டு எழுவது தான் ஒரு தலைவனுக்கு அழகுன்னு சொல்றோம். அந்த உங்கள் உந்துதல் தான் உங்களுடைய குழு உறுப்பினர்களுக்கு நம்பிக்கையை தருகுதுன்றாங்க. அதாவது நீங்க நல்லா மோட்டிவேட்டடா இருந்தீங்க அப்படின்னா அது உங்க என்டையர் குழு கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நேர மேலாண்மை. அந்த முக்கியமான வேலை எது, அவசரமான வேலை எது, இதை நம்ம தனியா ஒரு தனி செக்மெண்டாவே பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த செல்ஃப் டிசிப்ளின்லயும் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் லேட்டுன்னு கேட்கறதுக்கு பதிலா ஐ எம் சாரி அப்படின்னு ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் கலந்துக்கிறது எப்படி, குட் மார்னிங், ஹாய், ஹவர் யூ அப்படின்னு கலந்துக்கிறது எப்படி? ஸோ எப்பவுமே ஐ எம் சாரின்றவன் ஐ எம் சாரின்ற ஹேபிட்லயே இருப்பான். எப்பவுமே லேட்டு, எதுக்காவது ஒரு எக்ஸ்கியூஸ் பழையத்துக்கு டிராபிக் ஜாம் மேல போடுறது, வண்டி பஞ்சர் மேல போடுறது, ஏதாவது ஒரு பொய்ய சொல்றது. ரீசன்ஸ் ஆர் ரீசனபிள், ஒன்லி ரிசல்ட்ஸ் ஆர் ரிவார்டபிள். ஸோ காரணங்கள் எந்த விதத்திலும் நமக்கு பயன் தரப்போறது இல்லை. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள், பலன்கள், அந்த ரிசல்ட் அதுதான் முக்கியம். ஸோ எது நமக்கு வந்து முக்கியமான வேலை, அவசர வேலை,
அந்த சுய கட்டுப்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது பிரித்து அறிவது. அப்புறம் தேவையற்ற கவன சிதறல் நிறைய வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் தவிர்ப்பது ஒரு தலைவரோட வேலையா இருக்கும். அவங்க தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் மொபைல் டிங்குன்னு அடிச்சா எடுத்து பார்க்கறது, எப்ப பார்த்தாலும் மெயில் செக் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் மெயில் பார்ப்பாங்க, அந்த டைம்ல தான் வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, அந்த டைம்ல தான் மிஸ்டு கால்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா சொன்ன டயத்துக்கு ஆரம்பிச்சு சொன்ன டயத்துக்கு முடிப்பாங்க. இதை தவிர என்னன்னா தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங்னு சொல்லுவோம். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலையில் இல்லாமல் தினம் தினம் புது விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறும். அறிவு தரக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அத மாதிரி ஒரு சுய உந்துதல் உண்மையில செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றோம். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் டிசிப்ளினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமா விளங்குவது செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது? புஸ்தகங்கள் படிப்பது மூலமாக, நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்றது மூலமாக, ஒரு பாசிட்டிவ் பர்சன்ஸோட நம்ம இருப்பது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? தன்னம்பிக்கை கிடைக்குது. அந்த தன்னம்பிக்கையின் வாயிலாக நம்முடைய சுய உந்துதல், நம்முடைய சுய கட்டுப்பாடு இதெல்லாமே கிடைக்குது. அந்த தொடர் கற்றல் என்பது வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். எவ்ரி டே இஸ் எ கண்டினியூஸ் லேர்னிங். நம்ம நிறைய தவறுகள் பண்ணலாம், நம்ம தவறுகள்ல இருந்து நம்ம கத்துக்கிறோம். ஆனால் அந்த தவறை நாம் மீண்டும் செய்யக்கூடாதுன்றது ஒரு மிகப்பெரிய கற்றல். நம்ம தான் அந்த தவறை செய்யணுன்ற அவசியம் இல்லை, வேற யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சிருக்கலாம், நம்முடைய காம்படிட்டர்ஸ், சம்படி எல்ஸ். அவங்களுடைய தவறிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப அந்த கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது தான் ஜப்பனீஸ் என்ன சொல்றாங்கன்னா கேசன் அப்படிங்கிறாங்க, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்க வேண்டும், இன்று இருப்பதை விட நாளை மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும். எவ்ரிடே வி ஹேவ் டு ப்ராக்ரஸ். அந்த ப்ராக்ரஸ்க்கு வந்து நமக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ராக்ரஸை காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் ஆக்சுவலி இட் இஸ் பீங் சீன், கேன் பி விசிபிளி சீன். மேல இருக்கிறவன் பார்த்துக்கிறான்னு இல்லை, அது நம்மளுடைய வேலையில, நம்மளுடைய ஒரு செயல்பாடுகள்ல, நம்மளுடைய மனப்பாங்குல அது வந்து கண்டிப்பாக வெளிப்படும். உங்களுடைய கற்றல் என்கிற ஒரு குணம் வெளிப்படும். இப்போ ஒரு லீடரா இருக்கிறவங்க எம்பவரிங் அதர்ஸ், அவர் என்ன பண்றாரு? குழுவினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறார். சுய உந்துதல் கொண்ட ஒரு தலைவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய வெற்றியை மட்டும் பார்க்க மாட்டான், நம்ம குழுவில் உள்ளவர்கள் அனைவருமே வெற்றி பெற வேண்டும். முதல்ல பாலன் சார் மட்டும் இந்த டாக்டரேட் பட்டத்தை வாங்குறாரு, எல்லாம் பண்றாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழுல வந்து ஜாயின் பண்றாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆட்கள் ஆன்லைன்ல சேர்ந்து அந்த ஆயுஷ் மூலமா, யூனிவர்சிட்டி மூலமா அவங்க வந்து இந்த யோகா பயிற்சிகளை எடுத்து டீச்சர்ஸ் ஆறாங்க. அதுக்கு பிறகு அந்த யோகாவை அவங்களோட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறாங்க, குடும்பத்தாருக்கு எப்படி பயன்படுத்துறாங்க, அதனால அவங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறதுன்றத மிகப்பெரிய ஒரு தலைவர் என்கிற உதாரணத்துக்கு நம்ம பாலன் சாரே வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த குழுவின் வளர்ச்சி என்பது எம்பவரிங் அதர்ஸ். ஸோ சுய உந்துதல் கொண்ட ஒரு தலைவன் தன்னோட வெற்றியை மட்டும் பார்க்காமல், நம்ம எல்லாரும் ஐன்னு சொல்லவே மாட்டான், கம் லெட்ஸ் கோ அப்படிமா, கமான் கோ அப்படின்னு சொல்ல மாட்டான், கம் லெட்ஸ் கோ. அப்போ எல்லாரும் இணைந்து சென்று அந்த வெற்றியை அடைதல். நாம் பெற்ற இன்பம் இந்த உலகமும் பெற வேண்டும். இப்போ நம்ம கடைசியான ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம டைமே 15 மினிட்ஸ் தான், உங்களுக்கு தெரியும். 3:38 ஆரம்பிச்சோம், இப்போ 5:52 இருக்கோம். நம்ம 5:38 ஆரம்பிச்சோம், 5:52 இருக்கும். ஒழுக்கம் வெற்றிக்கான ஒரு தாரக மந்திரம். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் எது பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம்னா என்னோட உயிர் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். ஆனா உயிரை விட ஒரு விஷயம் பெருசு அப்படின்னு நினைச்சா அது ஒழுக்கம் தான் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்றார். வள்ளுவ பெருந்தகை சொல்லாத ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்பாடுகளே இருக்க முடியாது. ஃபார் எவ்ரி திங் இஸ் கிவிங் யூ எ ஃபார்முலா, பர்டிகுலர் மந்த்ரா. ஸோ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒழுக்கமா இருந்தாதான் நம்மை சார்ந்தவர்கள் கிட்ட அந்த ஒழுக்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். நீங்க வந்து ஒரு தவறான காரியத்தை பண்ணிட்டு ஏன்பா அதை செய்யறேன்னு கேட்கறதுக்கான ஒரு அருகதை நமக்கு முதல்ல இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு பிராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச். நான் முதல்ல அதெல்லாம் செய்யணும், அப்பதான் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கான அருகதையே எனக்கு வரும். ஸோ அந்த திட்டமிடுவதற்கும் அதை செய்து முடிப்பதற்கும் இடையே வந்து ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு பேர் தான் ஒழுக்கம். ஸோ வி பிளான் சம்திங் அண்ட் வி எக்ஸிக்யூட் சம்திங். இன் பிட்வீன் தெர் இஸ் சம்திங் கால்ட் டிசிப்ளின். இந்த நேரத்துல நான் ஆரம்பிப்பேன், இந்த நேரத்துல முடிப்பேன், அது எல்லாருக்கும் பயனுள்ள வகையில போய் சேரும். அதிகபட்ச ஒரு விஷயங்களை என்னால எடுத்து வைக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அந்த விடாமுயற்சி,
ஒரு முயற்சி கிடையாது. விடாமுயற்சின்றது என்னன்னா, வெற்றி கிடைக்கும் வரை விடாமுயற்சி. விடுமுயற்சின்றதே கிடையாது. வெற்றி கிடைக்க வேண்டும். அப்போ அந்த குழுவினுடைய வெற்றியை யார் தீர்மானிப்பதுன்னா, அந்த தலைவர் தான் வந்து தீர்மானிக்கிறாரு. மிக மிக அற்புதமான விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஒண்ணு வந்து சுய ஒழுக்கம், இன்னொன்னு வந்து சுய உந்துதல், செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் தான் எப்பவுமே பெஸ்ட். நம்ம பிறர் வந்து நம்மள சொல்றது, சீக்கிரம் வாங்க 5:30க்கு 5:15க்கு நீங்க ஜாயின் பண்ணணும், 5:10க்கு ஜாயின் பண்ணணும், 5:35க்குலாம் சார் வந்து பேசுவாரு, கமான் அட்டன் பண்ணுங்க, நீங்க அந்த ₹500 பணத்தை கட்டுங்க கட்டுங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே தான் இருக்கோம். நானும் அனுப்பிச்சிருக்கேன், என்னோட லிங்க்டின்ல போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். ஆனால் அவர்களுக்கே இந்த உந்துதல் வரணும். நான் இதுல ஜாயின் பண்ணிக்கணும், நல்ல விஷயம் பண்றாங்க, இதுல என்னென்ன பெனிஃபிட்ன்றதை நம்ம ஏற்கனவே சார் சொல்லியிருப்பாரு. சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு ஒரு பழக்கம். ரெண்டாவது யோகா பண்றோம், அப்புறம் அஃபர்மேஷன்ஸ் பண்றோம், அப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டோட ஸ்பீச் கேட்கிறோம். ஒரு கேப்சூல் மாதிரி தான், ஒரு 15 மினிட்ஸ்ல விஷயங்களை கேட்கிறோம். ஸோ நான் கேட்கிறேன், மறந்து போகிறேன், பார்க்கிறேன், நினைவு கொள்கிறேன், செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ see, ஐ ரிமெம்பர், ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நிறைய விஷயத்த நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம், அதை லைஃப்ல செஞ்சு பார்க்கிறோம். அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்கு காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் மனப்பூர்வமான நன்றியும் நண்பர்களே. ஸோ மீண்டும் நாளை நாம் சந்திப்போம். நாளை தலைப்பு வந்து உங்களுக்கு சார் நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஆல்ரெடி என்னுடைய லிஸ்ட்டை நான் அனுப்பிட்டேன். ஸோ ஒரு கியூரியாசிட்டி இருக்கட்டும். ஓகே, நாளை என்ன தலைப்பு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க வேண்டும். நிச்சயமா அது தலைமை பண்பு சார்ந்துதான் இருக்கும். பட் என்ன தலைப்புன்றத உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபை பண்ணுவாங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ. ஐ லவ் யூ ஆல்.